ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ ஒரு சிக்கன் சால்னா பண்ண போகிறோங்க. சிக்கன் குழம்பு இல்லைங்க, சிக்கன் சால்னா. அந்த பரோட்டா, பிரியாணி அதிலெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு கிரேவி வைப்போம்ல, அந்த டைப்பில் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த சால்னாக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கணுங்க. வெங்காயம் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா தெரியும், நான் லைட்டாக ஒரு கோர்ஸாக அரைச்சி தான் போடுவேன். அதனால் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு இது நல்லா நம்ம ராவாக தான் போட்டுறோம். அதனால இதை நம்ம இப்போ வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இது ஒரு 1/2 kg சிக்கனுங்க. 1/2 kg சிக்கன் போட்டு இதையும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அந்த சிக்கனையும் நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம சிக்கன் மசாலா ஆல்ரெடி ரெடிமேடாக இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இல்லை வேண்டான்ற பட்சத்தில் மிளகாத்தூள், மல்லித்தூளே நீங்கள் நிறையா போடணுன்னா போட்டுக்கோங்க. இல்லை கரம் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதி வரட்டும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு சிக்கன்னா சீக்கிரம் வெந்துடும். 2-3 கொதி வர வரையும் விட்டுக்கோங்க. இது சிக்கன் மசாலா போடுறேன். சிக்கன் மசாலா நான் 1 ஸ்பூன் கிட்ட தான் போடுறேன். சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா ஒரு பெரட்டு விட்டுட்டு நம்ம சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆனணும். மிக்ஸ் ஆனோன்னே என்னடா சொட்ரு போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இது டெல்லி குளூரில் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் சொட்ரு போட்டு தான் இருக்கணும் 24 மணி நேரமும். அதனால் போட்டிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சோன்னா இப்போ தான் நம்ம மசாலா அரைக்க போகிறோம். இது மூடி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, நம்ம இந்த சட்னிக்கு அரைப்போலங்க, பொட்டுக்கடலை அது என்னென்னமோ பட்டாணி கடலை, சட்னி கடலை என்ன சொல்லுங்க, நம்மலாம் பொட்டுக்கடலை, மதுரை சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தான் சொல்லுவோம். அதையும் போட்டுட்டு தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, என்கிட்ட முந்திரி பருப்பு இருக்கிறனால நான் 4-5 முந்திரி பருப்பு போடுறேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா இது மட்டும்தாங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். முந்திரி பருப்பு இதில் ஆப்ஷன். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா தான் போடணும். முந்திரி பருப்பு என்கிட்ட இருக்கிறனால நான் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அதை மட்டும் போட்டுவிட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் இந்த பிரியாணி கூட பரோட்டா கூட கொடுப்பாங்கள ஒரு சால்னா, அது ரெடியாகிருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவ்வளோதான், அரைச்சாச்சு, ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா இறக்கிட்டோம்னா அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்சோன்னா இறக்கிருங்க. இது நான் பிராய்லர் கோழி தான். இது நாட்டுக்கோழிலையும் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு எந்த நாட்டுக்கோழி அந்த கோழியில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். நான் அன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ணேன். மட்டன் பிரியாணிக்கு அந்த சிக்கன் சால்னா வச்சோங்க. மட்டன் பிரியாணி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.